இல்ல அண்ணன் வந்து பனைமரம் ஏறதுக்கு அழகா ஏணி வச்சு கொடுத்தாரு. நான் கூட சொன்ன சூப்பர் ஐடியாவா இருக்கேன். எல்லா பனைமரத்தையும் நாங்க ஏணி வைக்கலாம்னு நினைச்சேன். உண்மையிலே அத மாதிரி உங்களுடைய பனைமரம் ஒரே ஒரு கேள்விதான். பனைமரம் ஏறினாலும் கல்லை இறக்கணும் நாங்க நினைக்கிறோம். நீங்க ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களா? நேரடி கேள்வி. ஆதரிக்கீங்களா இறக்கீங்களா? பணம்பால் இறக்குறது கல் இறக்குறது நான் எதுக்குறாங்க போதுமா? கல்ல இறக்குறது எதுக்குறாங்க? பதநீர் இறக்குறதுக்கு நல்ல ஐடியா ஏணி அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்றேன். ஒரே ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கல் வந்து உணவுப் பொருளா குறிப்பிட்டிருக்கு. 2020 ஒரு வழக்கு இதே ஆறுமுகம் உயர்நீதிமன்றத்துல போடுறாரு. அப்ப நம்ம தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, கல் உணவுப் பொருள் தான், ஆனால் போதைக்கான வேதிப்பொருள் கலப்பதால் அதை தடை செய்யறோம், அது போதை ஏறுதுன்னு சொல்லுது. அப்போ கலக்கப்படுற வேதிப்பொருள் தடை செய்யணுமே தவிர கல்லையும் தடை செய்யறாங்க. பணத்தொழிலாளர்கள் ஏன் பாதிக்கப்பட வைக்கிறாங்க? அப்ப பல லட்சம் பணத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. விளாத்திகுளம், தூத்துக்குடி பல லட்சம் பேர் இங்க இருக்காங்க. அவங்களுக்கான பதில் வேணும் அப்படின்றீங்க. அதற்கான பதில் என்ன? புரியுது. இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்ப என்னன்னா, நாம் தமிழர் கட்சி கல்லை ஆதரிக்கிறீங்க, கல் வேணும், உணவின் ஒரு பகுதின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வள்ளுவரையும் நம்ம ஏத்துக்கிறோம். வள்ளுவர் தான் சொல்றாரு கல் உண்ணாமைன்னு 10 திருக்குறள் எழுதி. நம்ம வள்ளுவரையும் ஏத்துக்கிறோம், கல்லையும் ஏத்துக்கிறோம். வள்ளுவருடைய கொள்கைப்படி கல் குடிக்கக்கூடாது. சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நாங்க வரும்போது பணம்பால் தென்னம்பால் மாத்திக்கிறேன். கல்லுல இறக்கக்கூடிய கலப்படம் செய்யக்கூடிய வேதிப் பொருளை நான் நிறுத்துறேன். கல்லு உணவுப் பொருளா மாறுது. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக உணவு தேட உரிமையில நீங்க ஏத்து பேசுறீங்க. திருவள்ளுவர் பேசல. இளமை முதலே கல்லுண்டு மயங்குபவனும் அப்படிங்கறதா இருக்கு. சரிங்களா? கல் குடிக்க கூடாது, கல் உண்ணாமை, கல் குடிச்சா என்ன மாதிரி தீமைகள் ஏற்படும் திருவள்ளுவர் விளக்குறாரு. நம்ம திருக்குறளை ஏத்துக்கிறோம், திருவள்ளுவரை வந்து மதிக்கிறோம், நம்ம நாம் தமிழர் மதிக்கிறோம். ஆனா அவர் சொல்றதே நம்ம ஏற்க மாட்டேங்கிறோமே. அப்ப ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குல்ல. இல்ல அதாவது நாங்க இப்ப சொல்றோம்ல, கல்லுங்கிற பணம்பாலுங்கிற பேர்ல குடுக்கிறோம். ஆனா கலப்படம் இல்லாம வேதிப்பொருள் இல்லாம நன்மைக்கு குடுக்கிறோம்.